ஒவ்வொரு அணியும் எவ்வளோ பெர்சன்டேஜ் வாக்குவாங்க நம்மளோட கருத்து. திமுக வந்து ஒரு அதிகபட்சம் 25% கூட்டணியோட சேர்த்து வாங்குவாங்க. இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமா இருக்கு. மக்கள் மனதுல வந்து தவறான கருத்து இது எடிட் பண்ணுவாங்க. மக்கள் நம்மளோட ஒப்பீனியன் சொல்றோம், மாற்று கருத்து தான். எனக்கு இந்த வீடியோல எனக்கு உடன்பாடு இல்லை. வணக்கம். 2026 சட்டசபை தேர்தல் 10 மாசத்துல வரப்போகுது. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேற்று தாவேகா தலைவர் வந்து அறிவிச்சதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4 முனை போட்டி தான். 3 கட்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டணி வச்சு சந்திக்க போது. அது தாவேகா வந்து தாவேகா தலைமையில தான் சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி எப்பயுமே சந்திச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து. 2026 சட்டசபை தேர்தல் இது வரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான தேர்தல் இருக்க போதுன்னு தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. நம்மளும் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களும் சரி, அரசியல் பழகிக்கவும் சரி தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. திமுக ரூலிங் பார்ட்டி திமுகவோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் பார்க்க போறோம். திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கட்சினே சொல்லலாம். வரப்போற தேர்தலில் அவங்க முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒன்று ஜெயிப்பாங்க. தோத்தாலுமே ரொம்ப டவுன்ஃபால் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத என்னோட கருத்து. தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் அதிகமாக ஈர்க்கப்படும் வாக்குகள் கிராமத்தில் தான் அவங்க டிசைட் பண்ணுறது தான் மோஸ்ட்லி இம்பேக்ட் ஆகும். அந்த விதத்தில் கிராமத்து சைடில் பார்க்குறப்ப திமுக, அதிமுக போன்ற பழமையான கட்சிகள்லாம் ரொம்ப வலிமையாக இருக்காங்க. அதில் திமுக இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறதுனால இன்னும் கூடுதல் வலிமையாக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. திமுகவுடைய பலம் அந்த மாதிரி கட்டமைப்பு ரொம்ப பலமாக இருக்குது. அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம். பட் இந்த 4 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி தொடர்ந்து குற்ற செயல்கள் தமிழ்நாட்டு முழுவதுமாக அதிகரிச்சுறதை பார்க்குறோம். வரலாற்றில் ஒரு முறை கூட திமுக தொடர்ந்து வந்து 2 முறையாக ஆட்சிக்கு வந்ததா வரலாறு இல்லை. ஒரு டைம் மட்டும் அண்ணா மறைவுக்கு அப்புறம் அது நடந்துச்சு. கலைஞர் இருக்கும்போதும் சரி, 2வது முறையாக தொடர்ந்து வந்து ஆட்சிக்கு வந்ததில்லை. நம்ம அப்படி யோசிச்சா இப்போ வரக்கூடிய தேர்தலை எப்படி போகும்னு யாருக்குமே தெரியாது. அப்படி பார்க்குற எதுனா சாத்தியமாகும். 2வது பார்த்தீங்கன்னா 2016 மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே அப்படின்னு ஒரு பயணம் போனார். அந்த பயணத்தின் விளைவாக தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக ஒரு கட்சி வெற்றி பெற்று அதிக தொகுதிகளை பெற்றாங்க. அது வரலாற்றில் இடம் பிடிச்சிச்சு. அந்த இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஏன் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போடணும். மற்ற கட்சிகள் முதல்வர் வேட்பாளருக்கு போட்டியிடும் கட்சிகள் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போடணும். நீங்கள் போய் மக்களை பார்க்கணும், டைரெக்டாக பண்ணணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் கட்சியின் தலைவராக இருக்கப்போ நீங்கள் அந்த மாவட்டம் சார்ந்த அந்த ஏரியா சார்ந்த பிரமுகரோடு நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரிஜினல் லெவல் கிரவுண்ட் லெவல் தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் 1 to 1 பேசுகிறப்ப தனியாக நீங்கள் கிரவுண்ட் லெவல் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஏற்ற மாதிரி ட்ரெண்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை அவங்க ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக கீப்பப் பண்ணுறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பாஜக கட்சியை எதிர்க்கிற வலிமையான கட்சியில் முக்கியமான கட்சியும் சொல்லலாம் திமுக தான். ஏன்னா ரொம்ப வலிமையாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு பலமாக இருக்கும். 4 ஆண்டுகள் வந்து அவங்களோட செஞ்ச செயல்கள் ஒரு போதுமானதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா போதுமானதாக இல்லைங்கிறது தான் உண்மையான பதில், ஆனஸ்டான மக்களோட பதில். கூட்டணி கட்சிகள் நம்பி பிஜேபி எதிர்ப்பை வந்து ஒரு மையமாக வச்சு அவங்க வந்து தேர்தலை இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே அவங்களோட விளம்பரம் வந்து தெரியும், பயங்கரமாக அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த ஒரு மார்க்கெட்டிங் டீமாக இருக்கட்டும், மீடியா சப்போர்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு அவங்க வந்து இந்த இதில் சந்திக்கிறாங்க. பட் அவ்வளோ எளிதாக இருக்காதுன்னு தான் என்னோட கருத்து. மிகப்பெரிய ஒரு சவால் 2026 திமுக சரி, திமுக தலைமையில் கூட்டணிக்கு சரி காத்துட்டு இருக்கு. இல்லை அப்படி என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஆப்போசிட்டுக்கு தான் திமுக தோற்கடிக்கிற சவால் நிறையா காத்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்தாலுமே அவங்க திட்டத்தை நிறையா அவங்க செயல்படுத்தியிருக்காங்களே நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பேருந்தாக இருக்கட்டும், நிறையா திட்டங்கள் அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. இப்போ சமீப காலமாக சரி கொஞ்சம் ஒரு சில நடவடிக்கை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எதிர்க்க வந்து ஒரு 3 அணியாக இருக்குது. அது மூலயமா இவங்க பிஜேபி எதிர்ப்பை வச்சுக்கிட்டு இவங்களால சாதிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம திமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சாரத்துக்காக போகும்போது மக்கள்கிட்ட நிறையா தெரிந்த முகங்கள் நிறையா இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு கனிமொழி அவர்களாகட்டும், இல்லை தயானந்தி மாறன் அவர் மாதிரி நிறையா அவர்கள் மக்களிடையே எந்த நிலையில் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது கையில் 40 MPs கிட்ட இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கூடுதல் பலமாக தான் இருக்கும். தெரிஞ்ச முகம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குடும்பத்திலேயே அந்த குடும்பத்தில் 3 தலைமுறை வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்களோட மினிஸ்டர்ஸோட பசங்க வரதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தாக ஒரு மெயினாக ஒரு ராஜா குடும்பம் இருக்குது. குறுநில மன்னர்கள் மாதிரி அவங்க வரப்ப
குடும்ப ஆட்சிகள் எந்த டைமுமே வந்து மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டே இருந்திருக்காங்க. இந்த டைம் அதுக்கான ஒரு சரியான வாய்ப்பா மற்ற கட்சிகள் இருக்க போது. உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வந்து ஆப்போசிட் பார்ட்டியா இருக்க ஏடிஎம்கேயோட பிளஸ் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. அவங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துலாம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக போறதுக்கு முன்னாடி பாஜக பத்தி பேசலாம்னு தோணுது. ஏன்னா பாஜக அந்த கட்சி வந்து இந்தியாவை ஆள்ற கட்சி. அவங்க ஏன் தமிழ்நாட்டில் எடுபடலைன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் வட இந்தியான்னு சொல்றதே தப்பு, இந்தியாவின் வடக்கு பகுதின்னு சொல்லலாம். ஓகே, அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுல அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைக்கிறாங்க, ஒரு சில திட்டங்களும் கொண்டு வராங்க, ஒரு சில அப்ரோச் பண்றாங்க. அதே இதை தமிழ்நாட்டிலே வைக்கிறாங்க. அது எடுப்பட மாட்டேங்குது. உதாரணத்திற்கு மத பிளவுவாத மாதிரி ஒரு முயற்சி பண்றாங்க. ரெண்டாவது, இந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டில இருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே பாஜகவுக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீட் தேர்வு அவங்க சொன்னது, இவங்க தான் வந்து ரகசியம் தெரியும்னு சொன்னது திமுக சொன்னாங்க. இவங்க அங்கதான் எல்லா ஸ்டேட்லயும் கொண்டு வந்துட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து மாற்று வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த நீட் தேர்வு இந்த பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை, அதனால தான் அவங்க நினைச்சதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க நீட் தேர்வுன்னு தான் அதோட எக்ஸாம் அப்போ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக் பண்ற விதமா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. அதெல்லாம் அவங்க ஒரு சரிப்படுத்தணும். நீங்க எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் வந்தாலும் சரி, மோடி அவர்கள் வந்தாலும் சரி, இந்த விஷயம்லாம் சரிப்படுத்திக்கணும். வேற இந்த மதம் ரீதியா பிரிக்காம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நீங்கள் அந்த முயற்சி ஈடுபடாமல் இருந்தாலே உங்களுக்கு வெற்றி ஓரளவு கொஞ்சம் இம்பாக்ட் கிடைக்கும். கடந்த தேர்தலில் ஒரு 4 சீட்டுக்கு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணால் ஒரு இரட்டை இலக்கத்தில் ஜெயிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ திமுக எதிர்த்து ஓரணியில் வரணும்னு அவங்க சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து ஏடிஎம்கேல வந்து அவங்க திரும்பி அவங்க தலைமையில தான் ஆட்சி அமைப்போங்கிற சொல்லி கூட்டணி வச்சுட்டாங்க. அதுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் அவங்க தலைவர்களே அண்ணாவையா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களே ஆகட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒரு விமர்சனம் இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமா அந்த திமுக எதிர்ப்போட்டில் இவங்க வந்து முதன்மையாக கூட்டணியாக இருக்காங்க. அதிமுக எல்லாருமே ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தாங்க, அதிமுக பாஜக கூட கூட்டணிக்கு போவாங்களா. ஏன்னா அண்ணாமலை அவர் கூட பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா அவரும் முன்னாடி இதே மாதிரி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த முறை திருப்பி அதே தவிர பண்றாங்க. அது பாஜக பண்ணக்கூடாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு போன தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைச்சுக்கிட்டா கூடுதல் வாக்குகள் பெறலாம். அது கொஞ்சம் முன்னாடி இருந்தாங்க, எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து நிக்கணும். அதுதான். ரெண்டாவது இவங்களும் சொல்லணும், முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லணும், நாங்க வந்து நீட் தேர்வை தளர்த்துவோம், தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமையை நாங்கள் கம்பீரமாக நாங்கள் கூணி குனிஞ்சு போக மாட்டோம் அப்படின்னா. ஏன்னா இப்போ கூணி குனிஞ்சு போகிற விமர்சனம் பண்ணுறாங்க. கடந்த ஆட்சியில் எடப்பாடி அவர்கள் ஆட்சி பண்ணுறப்ப சொன்னாங்க, அதை அவங்க திருத்திக்கணும். இது வந்து அதிமுகவோட பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு என்னன்னா, ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து அதிமுகவில் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருக்கு. ஏன்னா ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, ஜெயலலிதா காலத்தில் அவங்க எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு தெரியும். கூட்டணி வந்து அவங்க அந்த பேச்சே வராது. கூட்டணி ஆட்சியில் அந்த பேச்சே வராது. அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. கூட்டணி இல்லாமே தேர்தல் சந்திச்ச ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அதில் வென்று காட்டின கட்சி அதிமுக தான். அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த கட்சியில் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சு இன்னும் நிறையா கட்சிகள் எதிர்பார்த்து, விஜய் அவர்களையும் சரி தாவேக்காவெல்லாம் எதிர்பார்க்குற நிலைமைக்கு கொஞ்சம் டவுன்ஃபாலாக இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இது அந்த இபிஎஸ் என்னதான் வந்து தக்க வச்சுக்கிட்டாலுமே இன்னும் அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் அந்த இடத்துக்கு போகலன்னு நான் நினைக்கிறேன். அது வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா இப்போ தாவேக்கா தலைவர் விஜய் அறிவிக்கிற வரைக்குமே அந்த சந்தேகம் இருந்துச்சு, முதல் வேட்பாளராக அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணையுமா, விஜய் தான் முதல் வேட்பாளர் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சுசகமாக சொல்லிட்டு போனார். இப்போ அவரே விஜய் வந்து சேரணும் முடிவாயிருச்சு. ஸோ இபிஎஸ் அவர்கள் வந்து தனித்துவமாக கொஞ்சம் தன்னோட செயல்பாடுகளை கொஞ்சம் தீவிரமாகவும் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி யார் இந்த சார் இப்போ நடுவில் திரும்பி வேகமாக செயல்படுறாங்க. இன்னும் வேகமாக அவங்க செயல்பட்டாங்கன்னா அவங்களோட வெற்றி வாய்ப்புக்கும் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை அவங்க கொண்டு போகலாம். அடுத்தது இப்போ வளர்ந்து வரும் கட்சியாக ஒரு மாற்றத்துக்கான சக்தியாக இருக்கக்கூடிய தாவேக்காவை பற்றி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இப்போ பாசிட்டிவ் போயிடுவோம். தாவேக்காவோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞரோட படை தான். ஒரு இதில் போட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தான். ஒரு தலைவரும் ஒரு தலைமுறையும் அரசியலுக்கு வராங்க. இது வரைக்கும் அரசியலில் ஈடுபடாத குடும்பத்துலேருந்து நிறையா அரசியலுக்கு வராங்க. பயங்கரமான எப்பயுமே டிஎம்கே ஏடிஎம்கே வேணாங்கிற ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் எப்பயுமே காத்துட்ருக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்க்காக. அந்த இடத்த கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக விஜய் அவர்கள் வராங்க. ஒரு நல்ல ஒரு தலைமை, இது நெகட்டிவ் இல்லாமல் இருக்குது. அவரே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஹிந்து, அப்பா கிறிஸ்டின், ஒரு சிறுபான்மையிலிருந்து சமூகத்திலிருந்து வராரு, எல்லாத்துக்குமான இருக்காரு. கொள்கை எதிரியாக பிஜேபி வச்சுருக்காங்க, திமுகவை எதிர்க்கிறாங்க. ஸோ அவங்க அரசியல் நிலைப்பாடுமே நல்லா இருக்குது, இளைஞர் மத்தியில் வரவேற்பு பட்டிருக்கு. சொன்னலாம் பாயிண்ட்லாம் ரைட்டு தான்.
என்ன அவருக்கு அனுபவம் இருக்கா, மெயினாக மக்களை தான் பார்ப்பாங்க. நடிகராக ஓகே, நமக்கு நடிகராக பிடிக்கும். அரசியல்வாதியாக ஒரு முதலமைச்சருங்கிறப்ப கொஞ்சம் கெப்பாசிட்டி வேணும். அனுபவம் இருக்கா, நாலேஜ் இருக்கான்னு மக்கள் யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா எனக்கும் பிடிக்கும், தாவேக்கா தலைவர் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து தாவேக்கா தலைவர் வந்து தொண்டர்கள் மேலே ஒரு பாரம் வச்சிருக்காரு. ஒரு ஷோல்டர்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் மாதிரி வச்சுட்டாருன்னு சொல்லுவேன். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது டைம். நீங்கள் இந்த படத்தில் வேறு நடிக்கிறீங்க, அந்த படமும் ரிலீஸ் ஆகணும், ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிறப்ப இது எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட போய் அவங்க கொண்டு சேர்ப்பாங்க, அதோட ஐடியாலஜிக்கலாக இருக்கட்டும். கிராமத்துலலாம் எப்படி ஏன்னா கிராமத்துலலாம் இன்றைக்கும் ஒன்றும் உதயசூரியன் ரெட்டலை அந்த சின்னத்தை மாறி தான் குத்துவாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் வந்து எப்படி கிராமத்து மக்கள்கிட்ட நீங்கள் நம்பிக்கையை பெற போகிறீங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த டிஜிட்டல் யுகத்தில் அவங்களோட சிம்பலை வந்து சீக்கிரம் போய் சேர்த்துருவாங்க. விஜய்ங்கிற அவங்க ஒரு பிராண்ட் இருக்கிறப்ப கட்சி தொண்டர்கள் அவர் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு ஒருத்தங்க நிர்வாகிலாம் அப்படி போடுறப்ப நிறையா நிர்வாகிகள் பார்க்க முடியுது, சேர்றாங்க. நிறையா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்ந்துட்டான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய சவாலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த 10 மாதங்கள் பார்த்தீங்கன்னா அது வேணால் ஏற்றுக்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கு தான் விஜய் அவர்களோட அடுத்த பயணம் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தோறும் இருக்க போகுது, மாநாட்டுக்கு அப்புறம் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரூட்டை தேடி அவர் போகிறப்ப மக்கள் சந்திப்பு நடத்த அவரோட கிட்ட எதிர்பார்க்கினா அதிகமாயிட்டே போகும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் சந்திப்பு நடந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன மாதிரி ரீச் ஆயிருக்கு, இம்பேக்ட் ஆகுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக நம்மளே நிறைய காணொலிகள் பார்க்க முடியுது. நிறைய இளைஞர்கள் வந்து அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிறைய இளைஞர்கள் அவசரப்பட்டு சேர்ந்துட்டு திரும்பி விலகி இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க, திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு போகிறாங்க. அப்படி இருக்கப்போ உள்ளுக்குள்ளே அந்த பொதுச் செயலாளர் அவங்க கரெக்டாக செயல்படுறாங்களா, இதுதான் இவங்க தலைமைக்கு எப்படி தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுதலை. அப்படி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா மீடியா சீக்காக வந்துட்டு போகிறாங்க. காவை கலந்து பேசினா பிரபலமாயிட்டு அதுக்கப்புறம் இப்போ டிஎம்கேல பரம்பரையாக டிஎம்கேல இருக்கவங்க கூட போய் உதயநிதியை போய் பார்க்க முடியாது. தாவை கலர் இருந்து போகிறவங்க பார்த்தீங்கன்னா உதயநிதி போய் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில பேர் அரசியல் காரணத்துக்காக வந்து விலகிட்டு போகிறாங்க. அவங்க கொள்கை தலைவர்கள் முக்கியமானவர்கள் பெரியார். அவர் வந்து முருகன் மாநாட்டில் அவமதிச்சு, அண்ணாதுரை பெரியார் 2 பேருமே அவமதிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல. நாம் தமிழர் சீமான் வந்து பெரியார கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. இதெல்லாம் மக்கள்கிட்ட நெகட்டிவாக தான் போய் சேரும். தாவுக்கான செயல் கூட்டத்திலையும் சரி இதுக்கான இது சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வேலைகளை பிஜேபி பண்ணுறப்ப பல தலைவர்களை வச்சு நீங்கள் இங்கே அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சீமான் பெரியாரை வந்து விஜய் அவர்கள் வந்து கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு காரணமாக சமூக நீதிக்காக அவர் எடுத்துக்கிட்டதா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எல்லாத்தையும் பெரியார் எடுத்திருக்காரு, அம்பேத்கரையும் எடுத்திருக்காரு, 2 பெண் தலைவர்கள் எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் அரவணைத்து ஒரு கொள்கை தலைவராக 5 பேரை வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு புது மூவாக தான் இருந்துச்சு அரசியலில். ஒரு பெண் தலைவர் வைக்கிறதா இருக்கட்டும், பெரியார் வச்சதா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சதா இருக்கட்டும், காமராஜரை வந்து அவர் சொல்லும் போது பச்சை தமிழ்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணதா இருக்கட்டும். ஸோ அவர் எல்லாருக்கான மக்களுக்கான ஒரு கட்சியாக, தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கான கட்சியாக தாவேக்கா இருக்குன்னு சொல்லி அவர் கொண்டு போகிறார் போல. சும்மா சீமானோட விமர்சனத்துக்கு அது தாவேக்கா தரப்பிலிருந்து இன்னும் சரியான ஒரு விளக்கம் வந்து தரல. நிச்சயமாக ஒரு ஸ்பாய்லராஜ் கண்டிப்பாக இருப்பார். யாரை வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தாவேக்கா இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அடுத்து நிறைய ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டின்னு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதை வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. பட் மக்கள் களத்தில் வந்து ஒதுக்கி வைக்க முடியாத ஒரு சக்தியாக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது. அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு மாநில கட்சியாக. முதல்வர் வேட்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஒரு சில வேட்பாளர்லாம் கூட அறிவிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட பாட்டில் கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. தமிழ் தேசிய அரசியலில் ஐடியாலஜியை முன்னாடி நிறுத்து தமிழ்நாட்டில் ஒரு வேகமாக வளர்ந்து வர கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் பார்க்க போகிறோம். மைனஸ் பார்க்குறப்ப அவங்க வந்து என்னை கேட்டால் முதல்வர் வேட்பாளர் சீமான் அவர்கள் நிற்காம விஜயோட கைகோர்த்துருக்கலாம். கூடுதலாக நிறையா தொகுதிகள் ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் தாவேக்கா நாத்தாக்கா கூட்டணி வரும்போது வலிமையாக இருக்கும். பிற கட்சிகளோட வாக்குகளை ஈஸியாக பறிக்கலாம்னு எனக்கு ரொம்ப தோணுது. பயங்கரமான ஒரு 3வது அணியா, ஒரு பெரிய அணியா இருக்கும். பட் நாம் தமிழரோட பிளஸ் பாயிண்ட் தனித்துவமா நிக்கிறதான ஒரு 4-5 தேர்தல் அவர் சொல்லி எந்த ஒரு கட்சியுமே இல்லாம ஒரு மெயினா வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கே, காங்கிரஸ் ரொம்ப எதிர்ப்பாரு. இந்த 4 கட்சிகள் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்களோட கூட்டணி வைக்காததுக்கு இந்த பெரியாரோட இது வந்து ஒரு காரணமா இருக்கலாம். 2வது அவர் பார்த்தீங்கன்னா பேசும்போது எனக்கே ரொம்ப பிடிக்கும். சீமான் அவரோட ஸ்பீச் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் சில நிறைய வீக்னஸ் பாயிண்ட் விட்டுறாரு. என்னன்னா பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், விஜயை பற்றியே ஓரளவு நிறைய விமர்சனம் பண்ணார். ரோட்டை ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, இந்த மாதிரி சொல்லும்போது மக்கள் மனசை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிக்காமலே இருக்காது. அது எனக்கு ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. ஏன்னா இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆச்சு நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா, ஏன் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. ஆமாம், எளிய பின்புலம் இல்லை, பின்புலத்தோட பெரிய வாக்குகள் காசு கொடுக்காம இவ்வளோ ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஐடியாலஜியை முன்னெடுத்து போகிறப்ப சில வார்த்தைகள் இந்த மாதிரி விட்டுறாங்க.
அதை தாண்டி தமிழ் தேசிய அரசியலுக்குன்னு ஒரு வாக்குகள் இருக்கு. அது இருக்க அதிகமாயிட்டு தான் போகும். 7ல் 8 ஆச்சு. 8லேருந்து 10% வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளும் சிவம் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா தேவையான கட்சி. என்ன ஒண்ணு மறுபடியும் சொல்ல வரும்ல, தாவைக்கா கூட கூட்டணி வச்சிருக்கலாம், இன்னும் காலம் இருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஆமா, 2 பேருக்குமே ஒன்னும் ஊழலோட இது கிடையாது. ஐடியாலஜியா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கிட்ட 2 பேருமே நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் 2 பேருமே சேர்ந்து வளர்ந்தா தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். ஆமா, விஜய் அவர்களோட பிராண்ட் முகம் ஒரு பிராண்டா இருக்கட்டும், சீமான் அவர்களோட பேச்சு திறனா நல்ல சில அவர் மனசுல வச்சிருக்க சில திட்டம்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. கேட்கறப்ப அது செயல்படுத்த நல்லா இருக்குன்னு தோணுது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அதிகாரத்துக்கு வரணும்னா ஒரு சில மூவ் நீங்க பண்ணிதான் ஆகணும். இப்ப நீங்க முதல்வர் வேட்பாளர் தான் நிப்ப, தனித்துவம் நிக்க அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்து மாறி ஒரு சில பேரோட கை கோத்தா அவங்க நல்லதா இருக்கும். இளைஞர்கள் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் ஒரு கட்டத்துல கொண்டு போகலாம். இவங்க 2 பேர் சேர்ந்தா மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். முதல்வர் வேட்பாளர் பத்தியும் சரி, கட்சியை பத்தியும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனலிஸ்ட் பண்ணிருக்கோம். இது இல்லாம தமிழ்நாடு முக்கியமான கட்சிகள் இருக்கு, அதை பத்தியும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம காங்கிரஸ், திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் ஆரம்பிச்சிடலாம். அவங்க வந்து பாவம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்க மாதிரி தெரியுது. ஒரு வலுக்கட்டாயமா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பேர் இயக்கம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 முறை தொடர்ந்து 3 முறை பாத்தீங்கன்னா சென்ட்ரல்லையும் வந்து ஆட்சியை இழந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் 67க்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வரவே இல்லை. காமராஜ் ஆட்சின்னு கூட வெளிப்படையா சொல்ல முடியாத நிலைமையில அவங்க இருக்காங்க. வர தேர்தல் வந்து கண்டிப்பா அவங்க வந்து கொஞ்சம் கூடுதல் தொகுதிகளை பெற்று ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தா அவங்க கூட்டணியில் இணைஞ்சா அதிகாரத்தை பெறணுங்கிறது என்னோட நோக்கமா இருக்கு. இன்னொன்னு அவங்க கோர் ரோல் என்னன்னா, தேசியனா ஒரு டயத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சொல்லுவாங்க, தேசியனா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ். இப்ப அதை வந்து பிஜேபி அவங்க கையில் எடுத்துட்டாங்க. தேசியவாதி எல்லாருமே பிஜேபி போயிடுவாங்க, சங்கிகள் போறாங்க. அவங்களோட முக்கியமான ஐடியாலஜி விட்டு கொஞ்சம் வெளியில போறாங்களோ, டிஎம்கே மட்டும் நம்பி இருக்கிறனால அவங்களோட கட்சியில இருக்க புதுசா இளைஞர்கள் யாரும் சேர மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவா காங்கிரஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் தாண்டி அவங்க கட்சிக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்க மாதிரி வெளியிலே தெரிய வருது. அதையும் அவங்க சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் அவங்க முன்னாடி வரலாம். அதே மாதிரிதான் எப்படின்னா காங்கிரஸ்னா ஒரு கட்சி வந்து நான் இந்தியா லெவல்ல ஒரு முக்கியமான கட்சியா இருக்கணும். ஏன்னா அப்படின்னா எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஆளுங்கட்சிக்கு கேள்விகள் கேட்கறதா இருக்கட்டும், ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா காங்கிரஸ் வந்து ஆகும், தைரியமா கொஞ்சம் தனக்கு பிடிச்ச ஒப்பீனியன் தைரியமா குரல் கொடுக்கலாம். காங்கிரஸ் தலைமையை வந்து இது சரி தப்புன்னு கொஞ்ச நாள் கூட்டணியில் ஆளுங்கட்சி இருந்தாலுமே ஒரு இப்போ சம்பவம் நடக்குதா, இது தப்பு இது சரி, மக்களோட மக்களா நீங்க இருந்தா உங்களுக்கு இன்னும் நீங்க முன்னேறலாம். நம்பர் சைஸ் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு. பட் அதை என்னைக்குமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் தான் ரொம்ப இப்ப அதிக ஒரு கிராக்கினே சொல்லலாம். ரொம்ப மதிப்பா இருக்காரு. ஆமா, ரொம்ப மதிப்பா அதிகமா கொடுக்குறாங்க. இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் எந்த பக்கம் திமுக கூட்டணி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. பட் அவரோட அடிப்படை கொள்கையை வந்து கடைக்கோடி மனிதனுக்கும் அதிகாரம் தான் சொல்லியிருக்காரு. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு அவர் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோமோ அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அதை கூப்பிடுறப்ப அவங்க ஒரு இளைஞர்கள் மத்தியில, அவங்களோட சமூக இளைஞர்கள் மத்தியிலும் சரி, தாவேகா வந்து ஒரு பெரிய வாய்ப்பா கருதுறாங்க. பார்ப்போம், இவர் கால சூழ்நிலைக்கு ஏற்ப இவர் வெற்றிக்கு உத்தரவாதமா வெற்றி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சா தாவேகா போறதுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா அவங்களோட கட்சி ஐடியாலஜிஸ்மே எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ அவங்க அவங்களும் நல்ல முன்னாடி வந்தா தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு மக்களுக்கு அது இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். நிச்சயமா வட தமிழகத்துல அவங்க ஒரு பெரிய கட்சிங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட மூவ் எந்த பக்கம் இருக்குங்கிறத பொறுத்து தேர்தல் ரிசல்ட்டும் ஒரு சேஞ்சஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்டை பத்தி சொல்றதுக்கு என்ன, அவங்கள்ட்ட குறிப்பிட்ட ஓட் பேங்க் இருக்கு. இந்த இடதுசாரி சித்தாந்தத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப சண்முகம் அவர் வந்து தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. அவங்களும் பழைய கம்யூனிஸ்ட பார்த்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. ஆளுங்கட்சியை எந்த நேரத்துல விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரெயின்ல இப்ப விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தைரியமா அவங்க குரல் கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னும் இந்த சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையா இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குரல் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தோழர்களுக்கு தோண ஆரம்பிச்சது. அவங்களுடைய முடிவும் இன்னும் கொஞ்சம் நிறைய சீட்ல நிக்க போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எப்படி வலதுசாரி சித்தாந்தத்தை வந்து இவ்வளவு தூக்கி பிடிக்கிறப்ப இடதுசாரி சித்தாந்தமும் ஒரு நல்ல சித்தாந்தம், அதுவும் இளைஞர்கிட்ட போய் சேர்க்கிற மாதிரி அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி கொண்டு போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அவங்களும் ஒரு அதிகாரத்திற்கு வரணும். திருப்பி திமுக ஆட்சி அமைச்சா அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு அமைச்சராவோ அதிகாரம் கிடைச்சா இன்னும் சந்தோஷமா இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஆரோக்கியமா இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட் கிடைக்காதனால அதிமுக கூட்டணியில் அதிருப்தியில இருக்காங்க. இப்ப எந்த பக்கம் தாவேகா பக்கம் வருவாங்களா இல்ல அதே கூட்டணியில இருப்பாங்களான்னு சந்தேகம் தான். 26ல கொடுப்போம்னு எடப்பாடி சொல்லியிருக்காங்க. பட் டிஎம்கே அவர்கள் கூடயும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க.
தேமுதிக மிகப்பெரிய ஒரு 7 வருஷத்துல வந்து எதிர்க்கட்சியா வந்தது. கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து நடத்துறாங்க, தலைமையேற்று நடத்துறாங்க, பசங்க இருக்காங்க. ஆனா அந்த ஒரு விஜயகாந்த் மேல எல்லாருக்குமே ஒரு நல்ல மனிதனுங்கிற ஒரு மக்கள் மத்தியில இருக்கு. இவங்க கட்சியா எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அவங்களுக்கான வாக்குகளா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கூட வருமா பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாமக பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளேயே ஒரு சண்டையாக இருக்குது. அதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்கணும், இல்லாட்டி இன்னும் அவங்களுக்கு பின்னடைவு தான். இப்போ ரீசெண்டாக தகவலாக வர பார்த்தீங்கன்னா அவங்க அன்புமணி அவர்கள் வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறதா செய்திகள்லாம் வருது. அது வந்து எப்படி தேர்தலை எப்படி பிரதிபலிக்குங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையிலேயே ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அரசியல் அனுபவமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் மது ஒழிக்கணும்னு ரொம்ப நாளாக குரல் கொடுத்துட்டு இருக்க ஒரு முக்கியமான தலைவர். அவர் நிறைய நல்ல திட்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பட்ஜெட் போறதா இருக்கட்டும், இவங்க ஒரு பட்ஜெட் போட்டு சாம்பிள் பட்ஜெட் போட்டு அனுப்புறதா இருக்கட்டும், தொடர்ந்து ஆக்கப்பூர்வ விஷயம் குரல் கொடுத்துட்டு வர ஒரு கட்சி. அவங்களுக்குள்ள அந்த அப்பா மகனுக்குள்ள பிரச்சனையை சரி செஞ்சு அந்த சமூகத்துக்கு இன்னமும் நிறைய பேர் பின்தங்கி இருக்காங்க. அந்த முன்னேற்றத்துக்கு வர்றதுக்காக பாமக ஒன்று சேர்ந்து எந்த கட்சியோட போறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். இப்போ ஃபைனலாக வீடியோ முடிக்க போகிறோம். ஒரு ஃபைனல் அனலிசிஸாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 2ல் அது ஆளும் கட்சியில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே டிவிகே அதான் வர மாதிரி எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இந்த பயங்கரமான ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கனால டிஎம்கேவால வர முடியாது. டிவிகே ஏடிஎம்கே வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.